தமிழக அரசியல் அரங்கிய அதிர விடுற மாதிரியான ஒரு செம்மையான சம்பவத்துக்கு தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்கங்க. அதாவது என்னென்னா, நாளைக்கு மக்கள் உரிமை மீட்பு மாநாடுன்னு ஒன்று கடலூர் மாவட்டம் வேம்பூர் பக்கத்தில் நடக்க போகுது. அந்த மாநாடுக்கு இறுதிக்கட்ட பணிகள் நடந்துகிட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் மாநாடு திடலிருந்து 10 கிலோமீட்டர் வரைக்கும் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தோட கொடியும் தோரணங்களும் ஜொலிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் மாநாடு திடலோட 3 வாயில்கள்லையும் பார்த்திங்கன்னா இந்து மதத்தை குறிக்கிற சின்னத்தையும், முஸ்லீம் மதத்தை குறிக்கிற சின்னத்தையும், கிறிஸ்தவ மதத்தை குறிக்கிற சின்னத்தையும், மும்மதத்தையும் சம்மதம் அப்படின்ற மாதிரியான ஒரு சமத்துவமான ஒரு மாநாடாக இது அமைய போகுதுன்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாநாடை கோயில் அமைப்பிலேயே உருவாக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதை சுற்றுப்பட்ட இருக்கிற எல்லா மக்களும் பார்த்திங்கன்னா ஒரு பொருட்காட்சி மாதிரி வந்து பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க. அதுவும் இல்லாமல் தொண்டர்களும் கட்சி நிர்வாகிகளும் இப்போவே படையெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதோ 10க்கு 10 ரூமில் உட்காந்துக்கிட்டு கண்டவனையும் தலைவனாக்குறவங்க நாங்கள் இல்லைடா, நாங்கள் தான் உண்மையான இளைஞர் பட்டாலும் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தில் இருக்கிறவங்க தான் உண்மையான கள போராளிகள்ன்றதை நிரூபிக்கிற மாதிரி தான் இங்கே யங்ஸ்டர்ஸும் கட்சி நிர்வாகிகளும் தன்னெழுச்சியாக வந்து அவங்களே இந்த வேலைகள்லாம் தனி ஆளாக நின்று செய்கிறது தாங்க இன்னும் பேசு பொருளாக ஆகிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் கேப்டன் மறைஞ்சதுக்கப்புறம் இந்த கட்சி மறைஞ்சிடுச்சு, இங்கே இருந்த தொண்டர்கள்லாம் வேறு கட்சிக்கு மாறிட்டாங்கன்னு யாரோ சில ஊடகவாதிகள்லாம் கண்டதையும் பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான அரங்கும் பிரம்மாண்டமான மாநாடு திடலும் அமைகிறத பார்த்துட்டு சுற்றுப்பத்தில் இருக்கிற எல்லா மக்களும் பிரமிச்சு போகிறாங்க. அதுவும் இல்லாமல் இங்கே ஒரு சுற்றுலா பொருட்காட்சி மாதிரி எல்லாரும் அணியாக வந்து பார்த்துட்டு போகிறது ரொம்ப வியப்புக்கு உள்ளாயிருக்குங்க.
தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தோட 2.0 அடுத்த கட்ட நடவடிக்கையும் அடுத்த சுற்று பயணத்துக்கும் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் தமிழக அரசியலில் ஒரு வளம் வரப்போகுது. அதுவும் இல்லாமல் வரப்போகிற தேர்தலில் அவங்களுக்கு ஒரு நிலையான ஒரு அங்கீகாரமும் கிடைக்குன்றது இங்கே வரும்போதும் அவங்கள பற்றி பேசுகிற பொதுமக்களை வச்சும் தெரிஞ்சுக்கலாங்க. அதுவும் இல்லாமல் இங்கே வர பொதுமக்கள் ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா இது மாதிரியான ஒரு நல்ல கட்சியை தேவையில்லாத இந்த மீடியாக்களும் ஊடகவாதிகள்னு சொல்லிக்கிட்டு அல்ல கைகளும் அவங்கள தப்பாக பண்ணுறாங்கன்னு ஆதங்கப்பட்டுட்டு போகிறத கண்கூடாக பார்க்க முடியுது. மீண்டும் இன்னொரு வீடியோவோட சந்திக்கிறேன். மாநாட்டு திடலிருந்து கேப்டன் பார்த்திபன். நன்றி, வணக்கம்.